जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைத சாதனை தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். இருவேறு சாரார்க்கு இருவேறு வழிகள் தொடர்கிறது. இங்கே கூடியிருக்கிற பேரெல்லாம் ஒன்றிரண்டு பேர் விலக்கு இருக்கலாம். மற்றவர்கள் கர்மயோகத்துக்கு அதிகாரிகள்தான். கர்மாவை விட முடியாதவர்கள்தான். சரி, விடாமல் கர்மாவே பண்ணு. ஆனால் பலன் பலன் என்று அதே குறியாக அதே இச்சையாக இல்லாமல் இது ஸ்வதர்மம் கடமை என்பதற்காக பண்ணு. பலன் சமாச்சாரத்தை பலதாதாவான ஈஸ்வரனிடம் விட்டுவிடு என்று சொல்லி இருப்பதுதான் கர்மயோகம். இப்படி நிஷ்காமிய, அதாவது பற்றில்லாமல் கர்மம் பண்ணியதில் மனஸ் சுத்தமான அப்புறமே ஒருவன் ஞான யோகத்திற்கு தகுதி பெறுகிறான். கீதைக்கு ஆச்சாரியால் பண்ணி இருக்கும் பாஷ்யத்தில் இதை ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்தியிருக்கிறார். இந்த காலத்தில் பல பேர், திலகர், காந்தி முதலானவர்கள் கர்மயோகமே நேரடி சாதனம் என்பதுதான் கீதா தாத்பரியம் என்று சொன்னாலும் அப்படி இல்லை என்றே ஆச்சாரியால் காட்டியிருக்கிறார். அந்த விஷயம் இப்போது நமக்கு வேண்டாமானாலும் சிரித்து கொண்டே சொல்கிறார், தெரியாத்தனமாக அதை தொட்டுவிட்டதால் கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுகிறேன். ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவக. ஒரு மனுஷன் ஸ்வதர்மமாக ஏற்பட்ட கர்மாவை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணி சித்தியடைகிறான் என்று கீதை கடைசி அத்தியாயத்தில் வருகிறது. குறிப்பு ஸ்லோகம் 46. இங்கே சித்தி என்று வருவதை மோக்ஷ சித்தி என்று அர்த்தம் பண்ணிக்கொண்டே கர்மயோகமே மோக்ஷத்திற்கு அந்தரங்க, அதாவது நேரடி சாதனம் என்று சொல்கிறவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஆச்சாரியால் இங்கே சொன்ன சித்தி ஞான யோகத்தில் போவதற்கான யோகியதா சித்தியைத்தான் குறிக்கும். அதாவது கர்மயோகத்தின் முடிவான பலனாக ஒருவன் பெறும் சித்தி என்பது இதுவரை கர்ம பலனை மட்டும் விட்ட அவன் இனிமேல் கர்மத்தையே அடியோடு விட்டு சந்நியாசியாகி ஞான யோகத்தில் பிரவேசித்து சதாவும் ஆத்ம விசாரம் செய்வதற்கான யோக்கியதையை பெறுவதுதான் என்று விளக்கியிருக்கிறார். முன்னே பின்னே அவர் தொடர்ச்சி காட்டி ஆணித்தரமாக வாதம் பண்ணி இருப்பதில் அதுதான் சரி என்று உறுதிப்படுகிறது. கீதையில் அங்கங்கே கர்மயோகத்தை ரொம்பவும் சிறப்பித்து ஸ்லாகித்து சொல்லியிருப்பதெல்லாம் அர்த்தவாதம் என்பதை சேர்ந்தது என்று ஆச்சாரியால் கூறியிருக்கிறார். நம்மை உற்சாகப்படுத்தி ஒரு வழியில் போக பண்ணுவதற்காக அதை ஓஹோ என்று புகழ்வதுதான் அர்த்தவாதம். குழந்தை அரிச்சுவடி படிக்க மாட்டேன் என்கிறது, படித்தால் தானே நீ ராஜா ஆகலாம் என்று சொல்லி அதை உற்சாகப்படுத்துவது அர்த்தவாதம். நல்ல எண்ணத்தில் நல்ல உத்தேசத்தில் மிகைப்படுத்தி சொல்வது. ஞானந்தானே மோட்சத்திற்கு நேர்வழி, நாம் அதற்கு லாயக்கில்லாமல் கர்மாவையே கட்டி அழ வேண்டியிருக்கே என்று கிளேசப்படுகிறவனிடம் அப்படியெல்லாம் குறைத்து நினைக்காதே அப்பா. இந்த கர்மயோகமே இதுவாக்கும் அதுவாக்கும், இப்படியாகப்பட்ட பலனை தருமாக்கும் என்று சொல்லி அவனுக்கான வழியில் அவனை உற்சாகமாக போக பண்ணவே பகவான் உசத்தி சொல்லியிருக்கிறார். ஆனாலும் ஞானியை பற்றி சொல்லும்போதுதான் ஞானி துவாத்மைவ மே மதம், ஞானி என்பவன் நானேதான் என்பது என் உறுதியான தீர்மானம். குறிப்பு அத்தியாயம் 7 ஸ்லோகம் 18. ஞானிகள் என்னுடைய தன்மையையே அடைந்து விட்ட மத் பாவமா கதா என்றெல்லாம் யதார்த்தமாக சொல்கிறார். குறிப்பு அத்தியாயம் 4 ஸ்லோகம் 10. நன்றாக எல்லை கட்டி சாங்கியர்களுக்கு ஞானயோகம், யோகிகளுக்கு கர்மயோகம் என்று பகவான் வாக்கிலேயே இருக்கிறது. கர்மயோகத்திற்கு உரிய அதிகாரிகளை பகவான் யோகி யோகி என்றே சொல்வார். யோகி என்றால் நாம் ரொம்ப உசந்த நிலையில் மூச்சை அடக்கி மனசை அடக்கி உட்கார்ந்திருப்பவனை நினைக்கிறோம் என்றால் அவர் ஞானத்திற்கு பக்குவம் போதாதவன் என்பதால் கர்மாவிலேயே ஒரு நல்ல வழியில் செலுத்தப்படுகிறவனை ஏன் இப்படி சொன்னார்?
இதற்கும் எனக்கு புதுசாக ஒரு அர்த்தம் தோன்றுகிறது. யோகம் என்றால் சேர்வது, சேர்க்கை என்பதே நேர் பதப்பொருள். சேர்வது என்றால் 2 வஸ்து இருக்க வேண்டும், குறைந்த பட்சம் 2, அதற்கு மேல் 3, 4 எத்தனை வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி இருந்தால்தான் ஒன்றோடொன்று சேர்ந்து சேர்க்கையாகிற யோகம் ஏற்பட முடியும். ஒரே வஸ்துதான் இருக்கிறது என்னும் போது அங்கே சேர்க்கைக்கு இடமே இல்லை, அது அதுவாக இருக்கிறது, சேருவதற்கு வெளி வஸ்து இல்லை. இப்படி பார்த்தால் யோகி என்கிறவன் இன்னொன்றை சார்ந்தே இருக்கக்கூடிய துவைதி, அதாவது துவைதமான மாயா லோகத்திலேயே உழப்பறிந்து கொண்டிருப்பவன், தனியாய் தானாய் நிற்கக்கூடிய அத்வைதி இல்லை என்று அர்த்தம் ஏற்படுகிறது. சிரித்து கொண்டே சொல்கிறார், விளையாட்டாக சொன்னது. வித்வான்கள், விஷயம் தெரிந்தவர்கள் தப்பாக நினைக்க கூடாது. நம்மை போன்ற பெரும்பாலான ஜனங்கள் கர்ம சங்கிலிகளாக, கர்மத்தில் பற்றுள்ளவர்களாக இருப்பவர்கள்தான். நம்மால் ரொம்பவும் அதிகபட்சமாக செய்யக்கூடியது பலனில் பற்றில்லாமல் கர்மாக்களை செய்வதுதான். அதுவே ரொம்ப சிரமம். ஏதாவது ஒரு பலனுக்காகத்தான் நாம் உழைக்கிற உழைப்பெல்லாம். அப்படி இருக்கும்போது பலனை நினைக்காமல் கர்மா பண்ணுவது என்பதே பகுஸ்ரமம்தான். அதற்கும் மேலே ஒரு படி போய், அந்த ஒரு படியே ஒரு மாடி உசரம், அதற்கு எகிரி போய் கர்மாவையே அடியோடு விட்டு தியானம் மாத்திரம் சதாவும் பண்ணிக்கொண்டிரு என்றால் என்ன பிரயோஜனம்? கர்ம சங்கிலிகளிடம் பகவான் ஆத்ம விஷயமாக நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், கர்மாவை யோகமாக பண்ணிக்கொண்டு போவதோடையே நின்று கொள், அதனால் சித்த சுத்தி வருகிற போது வரட்டும், அதற்கப்புறம் நீ ஞான விஷயமாக பிரவேசித்தால் போதும் என்று சொல்கிற ரீதியில்தானே சாங்கியர்களுக்கு அது, உனக்கு இது என்று 2 பாதையாக போட்டு கொடுத்திருக்கிறார். ஒரு பாதையிலே போகிறவன் அதிலேயே சரியாக போக முடியாமல் திண்டாடுகிறவன், எட்டாத இன்னொரு பாதையை பற்றி தெரிந்து கொண்டு என்ன பிரயோஜனம்? சிரித்துக்கொண்டே சொல்கிறார். சுருக்கமாக, இப்போது இந்த உபன்யாச தலைவலி எதற்காக சொல்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவாச்சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर.